நிலையில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நெல்லை மாநகரை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பாளையங்கோட்டையை பொறுத்தவரைக்கும் இன்று பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டதில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக காலை முதலே வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளியில் தங்கி படிக்கக்கூடிய, அதாவது விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதற்கான ஏற்பாடுகளுடன் அவர்கள் பெற்றோர்கள் வாங்கி கொடுத்த தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த பொருட்களுடன் வந்து அதிகாலையிலேயே வந்திருந்தார்கள். பள்ளி திறக்கும் முன்பாக வந்திருந்து காத்திருந்து பின்னர் அவர்கள் தங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள வகுப்புகளுக்கு சென்றார்கள். அதே போல நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு 1500க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கின்றன. இதில் 3,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று பள்ளிக்கு வருவதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான பள்ளிகளில் கொடுக்கப்படக்கூடிய சீருடைகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் இன்றே வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். இது உண்மையில் மகிழ்ச்சிகரமான செய்தி. இது தமிழகத்தில் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் இதற்கான ஏற்பாடுகள் செய்து அவர் அங்கு வழங்கியதை தொடர்ந்து நெல்லையிலும் அதே போல வள்ளியூரில் சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் அவர்கள் அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களை வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. தகவல்களுக்கு நன்றி நாகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.